Good morning, students. Now we are going to discuss about optical isomerism. Actually, stereo isomerism. Stereo isomerism two types இருக்குது. What is it? One வந்து geometrical isomerism, another one is optical isomerism. Optical isomerism is one of the stereo isomerism. A compound having, means two or more compounds having same physical and chemical properties, but differ only rotation of plane polarized light is known as the optical isomer. This phenomenon is known as the optical isomerism. ரெண்டு காம்பவுண்ட்ஸ் இருக்கும், டூ காம்பவுண்ட்ஸ் அதான் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் ஃபிசிக்கல் அண்ட் ரெண்டு காம்பவுண்ட்ஸுக்கும் சேம் அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். என்ன டிஃபர் இருக்குன்னா அந்த எதாவது ரொட்டேட் பண்ணும் பிளேன் போலர்ஸில் ரொட்டேட் பண்ணுறதுல டிஃபராக இருக்கும். ஐ மீன் சார் ஒன்று கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க, அனதர் ஒன் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஆனால் ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு பிளேன் போலார் லைட் ரொட்டேட் பண்ணணும். இந்த பிளேன் போலார் லைட் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுங்க, அது ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். பிளேன் போலாரிசரி லைட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டினரி லைட் வந்து வைப்ரேட்டின் எல்லா டைரக்ஷன்லையுமே வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு நைக்கல் ப்ரிசத்தில் பாஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்ட் லைட்டு தான் வைப்ரேட்டின் ஒன்லி ஒன் பிளேனில் வைப்ரேட் ஆகும். தட் லைட் செட் டு பி பிளேன் போலார் லைட். ஒரு ஆர்டினரி லைட் வந்து ஒரு நிக்கல் ப்ரெஸில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு லைட்டு தான் ஒரு வைப்ரேட்டின் ஒன்லி ஒன் பிளேன்ஸ், தட் இஸ் கால்டு பிளேன் போலர்ஸ் லைட். அந்த பிளேன் போலர்ஸ் லைட்டு காம்பவுண்ட் வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து ரொட்டேட் பண்ணும், ரெண்டு காம்பவுண்ட். ஆனால் ரெண்டுத்துக்கு மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். ரொட்டேட் பண்ணுறது வந்து கிளாக் வைஸ் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் பண்ணும், ஆனால் ஒரு காம்பவுண்ட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரொட்டேட் பண்ணும். அந்த ரொட்டேட் பண்ணுறதுல மட்டும் டிஃபராக இருக்கும். எதை ரொட்டேட் பண்ணுறதுல அந்த பிளேன் போலர்ஸ் லைட்டை ரொட்டேட் பண்ணுறது மட்டும் டிஃபராக இருக்கும். ஸோ அதுதான் அந்த ரெண்டு காம்பவுண்ட் செட் டு பி ஆப்டிக்கல் ஐசோமர், ரெண்டு காம்பவுண்டே சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் தான் அந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ எல்லா காம்பவுண்டுமே ரொட்டேட் பண்ணுமா அப்படின்னா ரொட்டேட் பண்ணாது. பார்த்துங்க, சம் ஆர்கானிக் காம்பவுண்ட் சச் எஸ் குளுக்கோஸ் ஹேவ் த அபிலிட்டி டு ரொட்டேட் தி பிளேன் போலர் லைட். ஸோ தட் டு பி ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ கண்டிப்பாக ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்டாக இருக்கணும், அப்போ தான் ரொட்டேட் பண்ண முடியும். எல்லா காம்பவுண்டும் ரொட்டேட் பண்ணாது. அந்த காம்பவுண்ட் செட் டு பி செட் டு பி ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்ட் தான் அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா எதை ரொட்டேட் பண்ணும், அந்த பிளேன் பலஸில் ரொட்டேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். அது எப்படி ரொட்டேட் பண்ணுவோம், ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணும். ஐ மீன்ஸ் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும். கிளாக் வைஸ் மீன் தட் 12, 3, 6, 9 o'clock. ஸோ 9, 3, 6 இந்தமாரி ரொட்டேட் பண்ணிச்சுன்னா இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ 9, 6, 3, 12 அப்படின்னு ரொட்டேட் பண்ணால் அது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அந்த பிளேன் போலர் லைட் ரொட்டேட் பண்ணக்கூடியது என்ன காம்பவுண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ். அதே நேரத்தில் ஃப்ரக்டோஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அது ஃப்ரக்டோஸ் பார்த்தீங்கன்னா என்னது ஆப்போசிட் ரொட்டேட் பண்ணக்கூடியது. ஃப்ரக்டோஸ் த ஆப்டிகல் வச்சு ரொட்டேட் தி பிளேன் போலர் லைட் டு தி ரைட் ஹேண்ட் சைட் கிளாக் வைஸ் டு பி டெக்ஸ்ட் ரொட்டேட்டரி. ஸோ அதே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அது பேர் லீவோ ரொட்டேட்டரின்னு சொல்லக்கூடியது. ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவோம். இது என்னது கிளாக் வைஸ்னு சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் சைடை கிளாக் வைஸ்னு சொல்லுவோம். அது லெஃப்ட் சைடு வந்து ஆன்டி கிளாக்னு சொல்லுவோம். அந்த ஆன்டி கிளாக் ரொட்டேட் பண்ணுறது லீவோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். லீவோ ரொட்டேட்டரிஸ். ஓகே, அந்த டெக்ஸ்ட் ரொட்டேட்டரி அப்படிங்கன்னா இந்த ஒரு லிசன் பண்ணுங்கள். த ஆப்டிக்கல் ஐசோமர் விச் ரொட்டேட் தி பிளேன் போலர் லைட். இந்த காம்பவுண்ட் எது வந்து ரொட்டேட் தி ஒரு பிளேன் போலர் லைட் ரொட்டேட் பண்ணுது, இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஐ மீன்ஸ் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுது, அது பேர் டெக்ஸ்ட் ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ப்ளஸ்ஸாக என்னென்னா ப்ளஸில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அதே காம்பவுண்ட் விச் ரொட்டேட் தி பிளேன் போலர் லைட் வந்து ரொட்டேட் தி பிளேன் போலர் லைட் அது லெஃப்ட் சைடு ஆர் ஆன்டி கிளாக்ஸ் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அது என்ன லீவோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். அது எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், சைன் நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுவோம். டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி அப்படின்னா ஸ்மால் லெட்டர் டியில் மென்ஷன் பண்ணுவோம், ப்ளஸ் டி ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். அதே லீவோ ரொட்டேட்டரினா எல்லில் மென்ஷன் பண்ணுவோம், மைனஸ். ஸோ இப்போ ரெண்டு காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ரெண்டு காம்பவுண்ட்ஸுமே பிளேன் ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கணும். எல்லா காம்பவுண்டுமே ரொட்டேட் பண்ணாது. நல்லா கிளியராக தெரிஞ்சுங்க. ஸோ அப்போ ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ தெரிஞ்சுங்க. திரும்ப ஆப்டிக்கல் ஐசோமர்சம் அப்படிங்கிறது காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, சேம் மாலிகுலர் ஃபார்முலா, பட் டிஃபர் இன் பிளேன் போலர் லைட் ரொட்டேட் பண்ணக்கூடியது. அந்த ரெண்டு காம்பவுண்டு தான் என்னது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும், ரெண்டு காம்பவுண்டையும். ஓகே, அதே நேரத்தில் அந்த ஃபினாமினா தான் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு சொல்லிட்டோம். ஸோ எல்லா காம்பவுண்டுமே ஆப்டிக் ரொட்டேட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. சம் ஆர்கானிக் காம்பவுண்ட் சச் எஸ் குளுக்கோஸ் அதுக்கு ரொட்டேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். எதை ரொட்டேட் பண்ணக்கூடியது, பிளேன் போலர் லைட்டு. அது எப்படி ரொட்டேட் பண்ணும், ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் இருக்கணும். ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன ரிசன் பண்ணுவீங்க, ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்னா கார்பன் சரௌண்டட் பை 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், A, B, D.
ஸோ E. ஸோ கார்பன் சரௌண்டட் பை 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஆர் டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆச்சுன்னா ஒன் கார்பன் வந்து தட் கார்பன் இஸ் ஏக்கரல் கார்பன் சொல்லுவோம். அப்போ இந்த ஏக்கரல் கார்பன் இருந்துச்சுன்னா ஒரு காம்பவுண்டில் அந்த காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் சொல்லுவோம். அதர்வைஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அதேமாதிரி ஒரு காம்பவுண்டை சுற்றி ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், டிஇ அப்படின்னா 2 காம்பவுண்ட் ஏ சிமிலராக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இதை திஸ் நாட் ரொட்டேட் தி பிளேன் போலஸ் லைட். இது வந்து பிளேன் போலஸ் லைட்டை ரொட்டேட் பண்ணுவதில்லை. ஓகே, ஒன்லி எப்போ ரொட்டேட் பண்ணோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படிமாரி அந்த ஸ்டாரில் மென்ஷன் போடும். இது ஸ்டாரில் ஆஸ்ட்ரிக்கில் மென்ஷன் பண்ணியிருப்போம் அந்த கார்பன், தட் கார்பன். ஸோ தட் கார்பன் இஸ் தட் கார்பன் present தி காம்பவுண்ட், த காம்பவுண்ட் செட் டு பி ஆப்டிக்கல் ஆக்டிவ். தட் காம்பவுண்ட் ஒன்லி ரொட்டேட் தி பிளேன் போலார் லைட் கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ். கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணால் அந்த காம்பவுண்ட் செட் டு பி டெக்ஸ்ட் ரொட்டேட்டரி மீன்ஸ் டியில் மென்ஷன் பண்ணிடுவோம், ப்ளஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதர்வைஸ் ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணி ஆன்டி கிளாக்வைஸ் லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா லிவர் ரொட்டேட்னு சொல்லுவோம், எல் அண்ட் மைனஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, enantiomers optically activity. Optically active substance may exceed 2 or more isomeric form. Optical active substanceங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, optical active substance mean that the carbon present இருக்கு. என்ன கார்பன் ஆஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணுது. வாட் இஸ் மை கார்பன்? கார்பன் சரௌண்ட் பை டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஆட்டம் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள், CH3 சி மேலே ஹெச் கீழே ஒரு OH, ஸோ COOH. இது ஒரு லாக்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். இந்த கார்பன் பாருங்களேன், ஹெச் பாண்டாக இருக்குது, CH3 பாண்டாக இருக்குது, O பாண்டாக இருக்குது, COOH. இந்த கார்பன் அந்த கார்பன் அசிமெட்ரிக் கார்பன் சொல்லக்கூடிய ஏக்கரல். இந்த 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 காம்பவுண்டோட நேம் வாட் இஸ் லாக்டிக் ஆசிட். Lactic acid is optically active. It is optically active substance. Why? Because of the chiral carbon present. What is my chiral carbon? That carbon is surrounded by different atoms or different groups. The carbon, that is optically active compounds. The lactic acid is optically active compounds. So amino acid சொல்லுவாங்க பாருங்க, CH3 CH NH2 COH. So different இருக்கு பாருங்க. So that it is amino acids. So amino acids are optically active compounds. பிகாஸ் ஆஃப் தட் கார்பன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்னால் கண்டிப்பாக அது இப்படி இருந்தால் மட்டும் இது மட்டும் தான் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ எல்லா காம்பவுண்டுமே ரொட்டேட் பண்ணாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 எத்தனால் இது ரொட்டேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ரொட்டேட் பண்ணாது. பிகாஸ் ஆஃப் த கார்பன் சரௌண்ட் பை ஹெச் சேமாக இருக்குது. ஸோ டிஸ் இஸ் சிமிட்ரின்னு சொல்லக்கூடியது. ஸோ டிஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், இது ரொட்டேட் பண்ணாது. டிஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். ஒன்லி ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் மீன்ஸ் தட் கண்டெயின்ஸ் சிமெட்ரிக் கார்பன், ஐ மீன்ஸ் கைரல் கார்பன் பிரசன்ட், இதை மட்டும்தான் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ த ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் தட் த கார்பன் கைரல் கார்பன் பிரசன்ட் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வேறு தான் ஆப்டிக்கல் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். மே எக்ஸிஸ்ட் 2 or more ஐசோமெரிக் ஃபார்மில் இருக்கும், 2 or more சப்ஸ்டன்ஸ் இருக்கும், விச் ஹேஸ் சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். எதை மட்டும் டிஃபர் பண்ணுவோம், டிஃபரென்ட்லி டைரக்ஷன் ஆஃப் தி ரொட்டேஷன். அந்த ரொட்டேஷனோட டைரக்ஷனில் மட்டும் டிஃபர் ஒன்லி டைரக்ஷன் ஆஃப் தி ரொட்டேஷன். எதை ரொட்டேட் பண்ணும், அந்த பிளேன் போலார் லைட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய டைரக்ஷனில் மட்டும் டிஃபராக இருக்கும். ஐ மீன்ஸ் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும், அல்லது ஆன்டி கிளாக் அந்த ரொட்டேஷனுடைய டைரக்ஷனில் மட்டும் டிஃபராக இருக்கும். அந்த காம்பவுண்ட் தான் ரொட்டேட் பண்ணும். எந்த காம்பவுண்டு, அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து ரொட்டேட் பண்ணும். எதை, பிளேன் போலார் லைட்டை டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும். ஸோ அந்த இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, விச் ரொட்டேட் தி பிளேன் போலார் லைட் ஈக்குவல் ஆங்கிள் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஈக்குவல் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும், பட் ஆப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும். ஸோ தட் இஸ் எனான்சிமர் சொல்லக்கூடியது. வாட் இஸ் எனான்சிமர் அப்படின்னா இந்த டெஃபினேஷன் சொல்லுவோம். இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவ் வாட் இஸ் எனான்சிமர் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா அதான் ஆப்டிக்கல் ஐசோமர் தான் எனான்சிமர் சொல்கிறாங்க. ஆப்டிக்கல் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் மே எக்ஸீட் 2 or more ஐசோமெரிக் சப்ஸ்டன்ஸ், 2 or more ஐசோமெரிக் ஃபார்மில் இருக்கும், விச் ஹேவ்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். பட் எதில் மட்டும் டிஃபர் ஆகும், டிஃபர் இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் பிளேன் போலார் லைட். அந்த பிளேன் போலார் லைட் ரொட்டேட் பண்ணக்கூடிய டைரக்ஷனில் மட்டும் டிஃபராக இருக்கும். சச் ஆப்டிக்கல் ஐசோமர் which rotate the plane polar light, plane polar rotate பண்ணக்கூடிய டைரக்ஷனில் மட்டும் டிஃபராக இருக்கும். ஆங்கிள் சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணக்கூடியது. இந்த ஆப்டிக்கல் ஐசோடோம் எனான்சிமர் சொல்லக்கூடியது. இதை என்னது, எனான்சிமர் சொல்லக்கூடியது. இந்த ஃபினாமினா பேர் எனான்சிமர்ஸும் சொல்லக்கூடியது. ஸோ விச் ஆர் த ஐசோமர்ஸ் விச் ஆர் நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர் இஸ் கால்டு எனான்சிமர் சொல்லுவாங்க. நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னா, நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னா என்ன மீனிங் கேளுங்க. நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், CH3 CH OH இப்படி COH இருக்குது. இதை மிரரில் பார்த்தா, இதை மிரர் டேஷ் டேஷாக போட்டுருங்க. மிரரில் பார்த்தா எப்படி தெரியும்,
லிசன் பண்ணுங்கள். CH3 C OH COH H இங்கே இருக்கும் பாருங்கள். H ரைட் சைடில் இருக்கும், இப்படி தலைகளை தெரியும் பாருங்கள். ஸோ இதான் நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ். நான் சூப்பர் ஒன்றோட மேற்பொருந்தக்கூடாது. சூப்பர் இம்பாசிபிள் அப்படின்னா யுவர் ஃபேஸை மிரரில் பார்த்தா அது சூப்பர் இம்பாசிபிள் அப்படியே தெரியும். அதுவே அனதர் பர்சனுடைய ஃபேஸை நீங்கள் வந்து மிரரில் பார்த்தா யூ சி மிரர் நெக்ஸ்ட் பர்சனுடைய ஃபேஸ், அனதர் பர்சனுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலி ரைட் ஹேண்டில் சாப்பிடுவான், பட் ஆனால் உங்களோட விசிபிள் எப்படி தெரியும்? லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி தெரியும். ஸோ அந்தமாரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி ரெண்டு அப்போ தான் எப்போ இருக்கும்? இந்த கார்பன்ஸ் ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் இருக்க முடியும். அதே சிமிட்ரியாக இருந்தால் அதே தான் தெரிய போகுது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும், தலைகளாக தெரியும். சொல்லாமா? இப்போ ரெண்டு காம்பவுண்டை கம்பேர் பண்ணி சொல்லணும். இப்போ இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். இதோட ரைட் ஹேண்ட் லெக்கு லெஃப்ட் ஹேண்ட் லெக் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ரெண்டு காம்பவுண்ட் வச்சுக்கலாம். அதே ரைட் ஹேண்ட் ஷூ அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஷூ இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே சைஸு, ஒரே லென்த்து, ஒரே இதில் தான் இருக்கும், சைஸில் தான் இருக்கும். ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் லெக்கும் ரைட் ஹேண்ட் லெக். அப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் லெக்கை லெஃப்ட் ஹேண்ட் ஷூவில் போட முடியுமா? அதான் நான் சூப்பர் இம்பாசிபிள். அந்தமாரி இருக்கணும். அதே ரைட் ஹேண்ட் லெக்கை ரைட் ஹேண்ட் ஷூலே போட்டால் அது வந்து சூப்பர் இம்பாசிபிளாக இருக்கும். நான் சூப்பர் அப்படியே தலைகளாக தெரியணும் அப்படியே. ஆனால் ரெண்டு ஷூவுமே, உங்களுடைய ரெண்டு ஷூவுமே இல்லை ரெண்டு செப்பலுமே சேம் சைஸ் சேம் கலராக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ரைட் ஹேண்ட் ஷூ வந்து ரைட் ஹேண்ட் லெக்கை ரைட் ஹேண்ட் ஷூவில் தான் போட முடியும். அது சூப்பர் இம்பாசிபிள். இப்போ நான் சூப்பர் இம்பாசிபிள்னா ரைட் ஹேண்ட் லெக் வந்து ரைட் ஹேண்ட் ஷூவில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்தமாரி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் ரெண்டு காம்பவுண்டுமே தலைக்கெலாம் தெரியணும். இங்கே பாருங்கள், ஹச் வந்து இங்கே எப்படி இருக்குது, அதே பாருங்கள் ஹச் வந்து ரைட் சைடில் இருக்குது, OH இங்கே இருக்குது, இங்கே இது மட்டும் டிஃப்ரெண்ட். அப்படி தலைக்கெலாம் தெரியணும். மிரரில் பார்த்தா எப்படி தெரியணும்? மிரரில் அப்படி பார்த்து இங்கே பாருங்கள், லிசன் பண்ணுங்கள், இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இதான் மிரர். ஹச் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஹச் இருக்குது பாருங்கள், OH இங்கே இருக்குது பாருங்கள். அப்படி ஸோ இது ரெண்டும் இதான் இந்த ரெண்டு காம்பவுண்டு தான் ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு தான் ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்லக்கூடியது. இதான் நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ். தட் இஸ் ஏ லாக்டிக் ஆசிட் ஃபார்முலா. ஸோ இப்போ COH இருக்குது, CH3 மேலே இருக்குது, ரெண்டும் சேமாக இருக்கும். ஹச் இங்கே பாருங்கள், OH இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்லக்கூடியது. அதான் அசிமெட்ரிக் கார்பன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அசிமெட்ரிக் கார்பனா ஸ்டார் ஆஸ்டிக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதே அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எத்தனால் பாருங்கள். எத்தனால் மீன்ஸ் CH3 H கீழே OH இருக்குது. இந்த மிரரில் பார்த்தா அதே இப்படி தான் தெரியும். ஆனால் ரெண்டுமே ஹச் சேம் சைடாக தானே இருக்குது, ரெண்டும் சேமாக தானே இருக்குது. ஸோ சிமிட்ரியாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? சூப்பர் இம்பாசிபிளாக போயிடும். ஸோ அப்போ இந்தமாரி ரிலேஷன்ஷிப் தான். இந்த காம்பவுண்டு தான் என்ன செய்யும்? ரொட்டேட் பண்ணோம். பிளேன் பலஸ் லைட்டை எப்படி ரொட்டேட் பண்ணோம்? 6 3 12 3 6 9 இப்படி ரொட்டேட் பண்ணோம் கிளாக் வைஸில். இது எப்படி ரொட்டேட் பண்ணோம்? 9 6 3 இப்படி ஆன்டி கிளாக்ஸ் ரொட்டேட் பண்ணோம். இந்த காம்பவுண்ட் தான் ரொட்டேட் பண்ணோம். எது ரொட்டேட் பண்ணோம்? பிளான் ஷெட்யூலில். ஸோ இந்த ஐசோமர் தான் இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணி சொல்லணும். ரெண்டுத்துக்கு தான் சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஆனால் ஒன்று வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும், ஒன்று வந்து கிளாக் வைஸ் அந்த பிளேன் பல்ஸ் ரொட்டேட் பண்ணக்கூடிய டைரக்ஷன் டிஃபராக இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்குமே ரெண்டு பேர் சேம் ஹச், சேம் OH, சேம் CH3, சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. பட் ரொட்டேட் பண்ணுற மாதிரி டிஃபராக இருக்கும். இப்போ எல்லாமே ரொட்டேட் பண்ணோம்னா இந்த கார்பன் இருக்கிறதால இந்த காம்பவுண்ட் ரொட்டேட் பண்ணும். இந்த காம்பவுண்டோட எக்ஸாம்ஸும் லாக்டிக் ஆசிட்ஸ். ஓகே. கண்டிஷன் ஃபார் எனான்சியமர்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் மெயினாக கேட்கலாம் 2 மார்க் கொஸ்டின்ஸில். வாட் இஸ் எனான்சியமர் கேட்கலாம். அடுத்து வாட் இஸ் கண்டிஷன் ஃபார் எனான்சியமர் கேட்கலாம். ஏ கார்பன் ஆட்டம் ஹூஸ் டெட்ராவேலன்ஸியாக இருக்கணும். கண்டிப்பாக கார்பன் வந்து டெட்ராவேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 4 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும். அதான் மெயின் கண்டிஷன். மீன்ஸ் அசிமெட்ரிக் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அசிமெட்ரிக் கார்பன் ஆர் கைரல் கார்பன். அந்த கார்பன் மெயின் கண்டிஷன் என்னது? இந்த கார்பன் அந்த காம்பவுண்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவ் கண்டிஷன் ஆப்டிக்கல் கண்டிஷனில் மெயின் கண்டிஷன் வந்து அங்கே என்ன இருக்கணும்? அசிமெட்ரிக் கார்பன் இருக்கணும். அசிமெட்ரிக் கார்பன் ஆர் கைரல் கார்பன் ரெண்டு ஒன்று தான். ஸோ வாட் இஸ் அசிமெட்ரிக் கார்பன் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? கார்பனோட வேலன்சி 4. இந்த 4 இங்கே பாருங்கள் 4 சுற்றி H ஒன்று இருக்குது, COH இருக்குது, OH நாலுமே டிஃப்ரெண்ட் ஆட்டத்து கூட அட்டாச்சாக இருக்கணும். அந்த கார்பன் மட்டும் தான் ஆப்டிக்கல் ஆக்டிவ் கார்பன். அசிமெட்ரிக் கார்பன் சொல்லலாம், அல்லது கைரல் கார்பன் சொல்லலாம். இந்த கார்பன் ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் அது என்ன செய்ய முடியும்? அதே ஆஸ்ட்ரிக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஸ்ட்ரிக் அப்படின்னா கம்ப்யூட்டரில் ஸ்டார்னு சொல்ல முடியாது, ஆஸ்ட்ரிக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த மாலிகுல் பொசஸ் கைரல் கார்பன் இருக்கணும். மெயினாக கண்டிஷன் வந்து கைரல் கார்பன், மாலிகுல் பொசஸ் கைரல் கார்பன், இது ஒரு கண்டிஷன். இதுலேருந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. கைரல் கார்பன் கேட்டால் அந்த டெஃபினேட் எழுதிருங்க. ஆனால் நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜாக இருக்கணும். 2 ஓன் மிரர் இமேஜ் ஆஃப் செட் 2. இதுக்கு நான் சூப்பர் இதோட பொருந்தா தலைகிழப்பாக இருக்கும். நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கைரல் மாலிகுல் அசிமெட்ரிக் மாலிகுல் இருக்கும். ஸோ இது மீன்ஸ் கைராலிட்டின்னு சொல்லக்கூடிய அது பேர் என்ன? அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னது? கைராலிட்டின்னு சொல்லுவோம், அல்லது டிசிமெட்ரின்னு சொல்லுவோம். கைராலிட்டி இருக்கணும், நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ் இருக்கணும், அசிமெட்ரிக் கார்பன் இருக்கணும். இந்த 3 வேர்டையும் எழுதுங்க. த காம்பவுண்ட்ஸ் கண்டைன்ஸ் அசிமெட்ரிக் கார்பன்,
த காம்பவுண்ட் சுட் பி நான் சூப்பர் இம்பாசிபிள், த காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கைராலிட்டிஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த 3 தான் 3 கண்டிஷன் ஃபார் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. 3 கண்டிஷன் ஃபார் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த 3 கண்டிஷன் இருக்கணும் ஆக்டிவிட்டிக்கான. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியான கண்டிஷன் வந்து இந்த 3 இருக்கணும். அசிமெட்ரிக் கார்பன், நான் சூப்பர் இம்பாசிபிள், கைராலிட்டிஸ் 3 கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இது இருக்கணும். ஸோ இதோட உங்களுக்கு லெசன்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இது மெயினாக டெலிட்டட் போர்ஷன்ஸ் இது வரைக்கும் தான் நமக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஓகே.